ஹாய் ஹலோ வணக்கம் அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப் தமிழன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குளிர் காலத்தில் பனி, அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பனி கொட்டிகிட்ருக்கு, ஃபுல்லாக ஸ்னோ தான். இந்த மாதிரியான காலகட்டத்தில் இங்கே நம்ம இருக்கிற பெலாருஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த காரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு என்னென்ன பராமரிப்பெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே, வின்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்னோ. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. வாங்க அந்த நம்ம இன்றைக்கி டயர் மாற்றுறதுக்காக வந்திருக்கோம் காரை. அதை பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்றத. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் யூரோப் தமிழன். லெட்ஸ் கோ. வின்டர் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கார் ஃபுல்லாக ஸ்னோ எல்லாமே பனி படிஞ்சிருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க எப்படி கார் எடுத்து ஓட்டுறாங்க அப்படின்றதாங்க எங்கள் பெரிய பெரிய சவாலாக இருக்கும். மொதல் விஷயம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு டயர் மாற்றணும் இந்த வின்டரில். ஏன்னா இப்போ எல்லாமே பனியாக இருக்கிறதுனால எல்லாம் வலிக்கிட்டு சறுக்கிட்டு போய்டும் இல்லையா. அதனால் அவங்களுக்கு தேவை முதல்ல டயர். இந்த டயரை மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க எப்படி டயர் மாற்றுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கவர் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி ஓப்பனாக இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக குளிராக இருக்கிறதுனால இவங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே. இது பார்க்குறதுக்கு இது வேலை செய்கிற மாதிரியே தெரியாது. எல்லாம் பூட்டி இருக்கிறதுனால, சாத்தி இருக்கிறதுனால. ஆனால் இங்கே ஆளுங்க உள்ளே இருக்காங்க. அவங்க உள்ளே காரை வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரிப்பேர் பண்ணுறது, மற்ற சரி பார்க்குற வேலைகள்லாம் கார் உள்ளே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி தெரியும். இதாங்க என்னுடைய காரு. முதல்ல ஃபஸ்ட் டே வின்டர்ன்றதுனால டயர் மாற்றுறதுக்கு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது சாதா டயரு, சம்மரில் யூஸ் பண்ணக்கூடிய டயரு. இப்போ நம்ம மாற்றணும். வின்டருக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் டயர் இருக்குது, அதை மாற்றுறதுக்காக வந்திருக்கோம். இது மாற்றினா தான் இந்த வின்டரில் நம்ம வண்டியை ஓட்ட முடியும், இல்லைனா வலிக்கிட்டு போய்டும். அதுக்காக ஸ்பெஷல் டயர். அங்கே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி செக் பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம மெக்கானிக், கார் மெக்கானிக். இங்கே கார் பயன்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சீசன் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டயர் மாற்றத்துக்கு வந்திருக்கோம். அதுவே ஒரு பெரிய வேலை தான். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் பண்ணுறாங்க. ஆன்லைனில் நீங்கள் டைம் புக் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைம் புக் பண்ணால் போதும். அந்த டைமுக்கு நீங்கள் உங்கள் டயரை மாற்றிக்கலாம். ரொம்ப சீப் தான் இங்கே எல்லாமே டயர் மாற்றுறது. இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா 4 டயர் இப்போ நான் மாற்ற வந்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபாய் இருக்குது நம்ம ஊர் காசில். டயர் மட்டும் இல்லைங்க, காரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த யூரோப்பியன் கண்ட்ரியில். முக்கியமாக இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான வேலை. நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான ஸ்பெஷல் டயர் மாற்ற வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அதுக்கான ஃபியூல், பெட்ரோல், கேஸ், அப்புறம் இந்த டீசல் இதெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் ஸ்பெஷலாக இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபியூல் தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே மைனஸில் இருக்கும். ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா -8 டிகிரியில் போய்ட்டுருக்கு குளிர். அதனால் எல்லாமே சிறப்பான ஒரு விஷயமாக தான் அவங்களுக்கு தேவைப்படும். ஒரு தனியான ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு தேவைப்படும் காரை ஓட்டணும்னா இங்கே. அதுக்கு மொதல் விஷயம் டயர் சேஞ்ச். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பெட்ரோல் இதெல்லாம், டீசல், கேஸ் இதெல்லாம் பார்த்து அவங்க கரெக்டாக போட வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா கார் இந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் நைட்டு நீங்கள் இட்டுட்டு போனீங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனி படிஞ்சிருக்கும். அவங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour ஆகும். இதை எடுக்கிறதுக்குன்னே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே காலையில் எழ வேண்டியதாக இருக்கும். இந்த வின்டர் காலத்தில் காரை நம்ம பயன்படுத்துறதுக்கு. ஏன்னா ஸ்னோ ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா
அது ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணணும் காரு. சில கார்லாம் பழைய கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் வந்து அதை ஹீட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எழ வேண்டியது இருக்கும் காலையில் காரை எடுக்கிறதுக்கு. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரியான டாப்பிக்கெல்லாம் வந்து நான் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பண்ணலாம். நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நான் உங்கள் மணி யூரோப் தமிழன். பை பாய், see you, take care.